Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஆஃப் 3 failures every 20 weeks அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ per week என்ன ஃபெயிலியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்ன்றது நம்ம லாம்டா அப்படின்னு எடுத்தோம். ஸோ 3 divided by 20 இது டிவைட் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற வேல்யூ 0.15. பட் கொஸ்டின்ல அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா calculate the probability that there will not be more than one failure during a particular week அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ no more than one failure அப்படின்னா நமக்கு வந்து 0 failure இருக்கலாம் ஆர் 1 failure இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா p of x less than or equal to 1 என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா p of x equal to x அப்படின்றது e power minus lambda lambda power x by x factorial. இதில் பார்த்தீங்கன்னா p of x equal to 0. So e power minus 0.15 power 0 whole divided by 0 factorial. அடுத்தது e power minus 0.15 whole power 1 divided by 1 factorial. இதிலிருந்து நம்ம e power minus 0.15 காமனா எடுத்தா இந்த ரெண்டு டேர்ம் தான் பேலன்ஸ் இருக்கும், அது ரெண்டுமே சேர்த்து 1. ஏன்னா anything for 0 1 0 factorial 1. இதில் வந்து 0.15 பேலன்ஸ் இருக்கும். இப்போ இது டோட்டலாக e power minus 0.15 வேல்யூ பார்க்கணும். இதோட வேல்யூ கால்குலேட்டரில் பண்ணதுக்கப்புறம் 0.8607 into 1.15 after multiplication final value 0.98985. இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ 0.98981.